அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த மேலும் 4 மருத்துவர்களை கைது செய்திருக்கிறது என்ஐஏ. இது தொடர்பான செய்திகளை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே கார் வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த மேலும் 4 மருத்துவர்களை என்ஐஏ கைது செய்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் 4 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கார் வெடிப்பு சம்பவத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை முன்பு கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் தற்பொழுது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே டெல்லி செங்கோட்டை முன்பு கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், கடந்த 10ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு முன்பாக கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை என்ஐஏ மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்குல ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் அமீர் ரஷீத் அலி, அவர்தான் அந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட காரினுடைய உரிமையாளர். காரை அவர்தான் ஹரியானாவில வாங்கி குறிப்பிட்ட அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய நபரோடு வழங்கியிருக்கார் என்ற அடிப்படையில என்ஐஏ அவரை ஏற்கனவே கைது செய்து 10 நாட்கள் விசாரணை காவல்ல எடுத்திருக்கிறது. அதே நேரத்துல கார் குண்டுவெடிப்புக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியதாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஜாசீர் பிலால்வானி என்ற பயங்கரவாதியையும் கைது செய்து என்ஐஏ 10 நாட்கள் விசாரணை காவல்ல எடுத்து தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில இன்று 4 பேரை என்ஐஏ கைது செய்திருப்பதாக என்ஐஏவினுடைய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கிறது. அதன்படி 3 பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள், ஒருவர் லக்னோவை சேர்ந்தவர்கள். இதுல 3 பேர்ல ஜம்மு காஷ்மீருடைய புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர் முசமில் சஹில் கனாய் என்பவரும், அதே போல ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் பகுதியை சேர்ந்த டாக்டர் அதீல் அகமது ராதர் என்பவரும், அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த ஷாஹின் சயீத் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தை சேர்ந்த முக்தி இர்பான் அகமது வாகை உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கையில தெரிவித்திருக்கிறது. மேலும் என்ஐஏ வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில டெல்லி செங்கோட்டைக்கு முன்பு நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்புல மக்களை கொன்று குவிக்கப்பட்ட இந்த தாக்குதல்ல முக்கிய பங்கு வைத்திருக்கிறார்கள் இந்த 4 பேரும். எனவே இந்த 4 பேரையும் தற்போது என்ஐஏ கைது செய்திருக்கிறது என்ற விவரங்களை மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டை தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக மாநில காவல்துறையோடு ஒன்றிணைந்து இந்த விசாரணைகளை மிகவும் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் மத்திய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டு 10 நாட்கள் விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில மேலும் 4 பேரை என்ஐஏ இன்று கைது செய்து விசாரணைக்கு எடுத்திருப்பது இந்த நேரத்தில் கூடுதல் தகவல்களாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.